பார்வோன் தன் இரு கனவுகளையும் முழுமையாக சொல்லினான். அவன் அமைதியாக கேட்டுவிட்டு கூறினான், பார்வோனின் கனவு ஒன்றுதான். தேவன் செய்யப்போகிற காரியத்தை முன்கூட்டியே காட்டியுள்ளார். 7 நல்ல மாடுகளும் 7 நல்ல கதிர்களும் 7 ஆண்டுகள், 7 ஒல்லியான மாடுகளும் 7 வெறுமையான கதிர்களும் 7 பஞ்ச ஆண்டுகள். எகிப்து தேசத்தில் 7 ஆண்டுகள் பெரும் வளம் வரும். அதற்குப் பின் 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் வரும். முந்தைய வளத்தை யாரும் நினைவு கொள்ள முடியாத அளவுக்கு பஞ்சம் தீவிரமாக இருக்கும். தேவன் இதை உறுதியாக நிர்ணயித்திருக்கிறார். அதனால் 2 முறை காட்டினார். அவன் மேலும் அறிவுரை அளித்தான். ஞானமுள்ள ஒருவரை தேர்ந்தெடும், நாட்டை மேற்பார்வை செய்யட்டும். வளம் நிறைந்த ஆண்டுகளில் அந்நியத்தில் 5இல் 1 பங்கை புவிக்கட்டும். அதை பஞ்ச ஆண்டுகளுக்காக சேமிக்கட்டும். இந்த வார்த்தைகள் பார்வோனுக்கும் அவன் அதிகாரிகளுக்கும் நல்லதாக தோன்றின. பார்வோன் சொன்னான், தேவனுடைய ஆவி உள்ள இந்த மனிதனைப் போல் வேறு யாரை காண முடியும்? அவன் கூறினான், தேவன் இத்தனை விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்தியதால் நீயே ஞானமுள்ளவன். நீ என் வீட்டை ஆளுவாய். என் சிங்காசனத்திலேயே மட்டும் நான் உன்னை விட பெரியவன். அவன் தனது மோதிரத்தை கழற்றி அவனின் கையில் வைத்தான். மென்மையான ஆடைகளை அணிவித்தான். பொற்கொலுசை அணிவித்தான். அவன் 2ஆம் ரதத்தில் ஏற்றப்பட்டான். அவன் முன் மக்கள் வணங்கினர். 30 வயதில் அவன் எகிப்து தேசத்தின் ஆளுநன் ஆனான்.